எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து தொடர்ந்து வந்து பஞ்சபட்சி சாஸ்திரம் பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து பொதுவாகவே ஒரு இந்தந்த நட்சத்திரத்துக்கு இந்தந்த பட்சிகள் தான் உங்களோட ஜென்ம பட்சின்னு சொன்னோம். ஆனால் ஒரு பிரசன்ன முறையில் வந்து உங்கள்கிட்ட பஞ்சபட்சி குறி பார்க்க வரவங்களோட வளர்பிறையை தேய்பிறையில் நீங்கள் பிறந்தீங்கன்னா அதுக்குண்டான நட்சத்திரத்துக்கு பட்சிகள் இருக்கும். இதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு பிரசன்னம் வந்து நீங்கள் கொடுக்க முடியுமா உங்களுக்கு. இப்போ உங்ககிட்ட பிரசன்ன முறையில் பஞ்சபட்சி வந்து பிரசன்ன முறையில் உங்ககிட்ட கேட்க வராங்க. அப்போ நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் வளர்பிறையாக தேய்பிறையில் பிறந்தீங்களான்னு கேளுங்க. அவங்களோட நட்சத்திரத்தையும் கேளுங்க. அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பட்சி தான் அவங்களோட ஜென்ம பட்சி. அதை வச்சு தான் நீங்கள் வந்து அந்தந்த டைமில் வந்து பட்சிகள் வந்து என்னென்ன தொழிலெலாம் பண்ணுதுன்னு நீங்கள் வந்து கணிச்சு சொல்ல முடியும். இதோட ஷார்ட் வந்து நான் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு போடுறேன். இப்போ ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள். வளர்பிறையில் பிறந்தவங்களோட நட்சத்திரங்களோட பட்சிகள் வந்து நான் அந்த ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தேய்பிறையிலையும் நட்சத்திரங்களுக்கு உண்டான பட்சிகள் வந்து இருக்குது. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி வளர்பிறையில் பகல் இரவுக்கு பட்சிகளோட தொழில்கள் வேறு மாதிரி இருக்கும். இதே மாதிரி தேய்பிறையிலையும் பகல் இரவுக்கு வந்து பட்சிகளோட தொழில்களும் வித்தியாசமாகவும் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் வந்து அந்த அட்டவணைகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலன் வந்து கொடுக்க முடியும். இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது தேய்பிறையில் பிறந்தவங்களோட நட்சத்திரங்களோட பட்சி தான் இது. அவங்களுக்கும் வரும். ஓகேங்களா. இது ரெண்டுத்துக்கும் நோட்ஸ் வந்து எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த பஞ்சபட்சி சாஸ்திர தொழில் வந்து நீங்கள் பாரம்பரிய முறையாக மரபில் வந்து நீங்கள் தொடர்ந்து நடத்தினா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். புதுசாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து இன்னமேல்ட்டு தொழில் தொடங்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பட்சிகளோட நட்பு பகையெல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு நண்பர்கள் இருக்காங்க, எதிரிகள்லாம் இருக்காங்க. நம்ம லைஃப்பை சுற்றி இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு விஷயம் செய்யும் போதும் சரி, ஏதாச்சும் மங்களகரமான விஷயம் செய்யும் போதும் சரி, நம்மளோட அந்தந்த டைமில் பட்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு நட்பு பட்சியும் இருக்குது, எனிமி பட்சியும் இருக்குது, அதே மாதிரி படு பட்சியும் இருக்குது. ஓகேங்களா. இப்போ இதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்தந்த பட்சியில் இந்த பட்சி சேர்ந்து இருக்கும்போது அப்போ நம்மளுக்கு இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம பட்சி பார்க்கும்போது இந்த டைமில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற நட்பு பட்சி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக அந்த காரியங்கள் வந்து பண்ணலாம். அதே மாதிரி பகை பட்சி படு பட்சியில் இருக்கும் போது எந்த ஒரு விஷயம் பண்ணாதீங்க. அது வந்து லாஸ்ட்டில் தான் முடியும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களோட பட்சிங்க அதுக்குண்டான நட்பு பட்சியும் பகை பட்சி படு பட்சியெலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நட்பு பட்சி வந்து அந்த டைமில் இருக்கும்போது நம்மளுக்கு இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப் பண்ணும். பகை பட்சி படு பட்சி இருக்கும் போது அது நம்மளுக்கு தடங்கள் தான் உண்டாகும். இப்போ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து பகை பட்சி படு பட்சிலாம் இருக்கும்போது எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க, எதுவுமே செய்யாதீங்க. அந்த 2 மணி நேரம் 24 நிமிஷத்தை கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம பட்சி வந்து எப்போ வந்து உங்களுக்கு ஆட்சி பட்சியாக இருக்குதோ இல்லை ஊன் பட்சியாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் வந்து அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் செய்யலாம். ஓகேங்களா. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வாரத்தில் வளர்பிறை வாரங்களையும் தேய்பிறை வாரங்களையும் நம்மளோட பட்சிகள் வந்து ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வளர்பிறையிலையும் தேய்பிறையிலையும் ஒவ்வொரு வாரங்களுக்கு வந்து அந்தந்த பட்சிகள் வந்து பலம் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் ஆதிக பட்சி. உங்களோட பட்சி வந்து எந்த கிழமையில் வருதோ அந்த டைமில் நீங்கள் வந்து காரியங்கள்லாம் செய்யலாம். வளர்பிறையிலையும் தேய்பிறையிலையும் இந்த பட்சிகள் வந்து சுழற்சிகள் வந்து மாறுபடும். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது வந்து வளர்பிறையோட கிழமைகள் 7 கிழமைகள் இருக்குது. அதோட ஆதிக பட்சி வந்து இது பார்த்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேய்பிறையிலையும் பாருங்கள், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்தந்த பட்சி வந்து ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த டைமில் நீங்கள் செய்யுங்க. எதுக்கு வளர்பிறை தேய்பிறையில் மட்டும் பட்சி சாஸ்திரத்தில் இந்த மாதிரியான சுழற்சிகள்லாம் மாறி மாறி இருக்குதுன்னா, இப்போ சந்திரன் வந்து வளர்பிறையில் இருக்கும்போது அவரோட பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நம்மளோட பட்சிகளோட பலம் வந்து அதிகமாக இருக்கும். இதே தேய்பிறையில் அவரோட பலம் வந்து கம்மியாக இருக்கும். இந்த டைமில் நம்மளோட பட்சிகளும் சரி கிரகங்களும் சரி கொஞ்சம் பவர் வந்து கம்மியாக இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸு. இப்போ நம்ம பட்சிங்களோட கால கணக்கீடு பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு தெரியலன்னா நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோ சார்ட் வந்து நான் சென்ட் பண்ணி விட்றேன். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பஞ்சபட்சி முறையில் வந்து நம்ம வந்து பகலில் 12 மணி நேரம், இரவில் 12 மணி நேரம். இப்போ 12 மணி நேரத்தை 5 ஜாமமாக பிரிக்கணும். 5 ஜாமமாக பிரித்தா 2 மணி நேரம் 24 நிமிஷம் கிடைக்கும். அன்னைக்கு வந்து சூரியனோட உதய நேரத்தை எடுத்துக்கோங்க. அப்போ 2 மணி நேரம் 24 நிமிஷத்தையும் எடுத்துக்கோங்க.
அது ஒவ்வொரு 2 மணி நேரம் 24 மணி நேரத்தை 5 ஜாமமாக பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? 5 ஜாமத்தாக பிரிக்கும்போது அதில் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு தொழில் வந்து சுழற்சிகள் வந்து இருக்குது. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைமில் வளர்பிறையில் வந்து பகலில் வந்து சுழற்சி வந்து வேறு மாதிரி இருக்கும், நைட்டில் வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த சார்ட்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சார்ட் இல்லாமல் டக்குன்னு பலன் சொல்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுறது வந்து தேய்பிறையில் பகல் சுழற்சியும் இரவு சுழற்சியும் இதே மாதிரி தான். சூரியன் உதயமாகிற டைம் வந்து எடுத்துக்கோங்க. ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு ஜாமத்துக்கும் வந்து 2 மணி நேரம் 24 நிமிஷம் வந்து இருக்குது. அது 5 ஜாமமாக பிரித்து வச்சுக்கோங்க. பிரித்து வச்சுட்டு அதுக்கு உண்டான தொழில் சுழற்சியெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சார்ட் வந்து நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சார்ட்லாம் ப்ராக்டிஸுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏதாச்சும் டவுட்டாக இருந்துச்சுன்னா கேளுங்க. இனிமேல்ட்டு வந்து பஞ்சபட்சி வச்சு நம்ம எப்படி குறி சொல்கிறதுன்னு அதுக்கு முறைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி நிறைய வகைப்பாடுகள்லாம் இருக்குது. தொடர்ந்து நம்ம வந்து வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேங்க, நன்றி, வணக்கம்.